மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக அன்பை உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு காயத்தை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் யார் மீதும் அதிகமாக பாசம் வைக்கிறீர்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உதவிகளையும் மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியாக உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இது பன்னிரு ராசிகளிலேயே மிகவும் ஆழமான எல்லையற்ற அன்பையும் ஆன்மீக தன்மையையும் இரக்க குணத்தையும் குறிக்கும் ஒரு நீர் ராசியாக உங்க வாழ்க்கைக்குள்ள வலம் வரும். உங்கள் ராசிநாதன் குரு பகவானாக இருப்பதாலும் சுக்கிரன் இந்த ராசியில் உச்சம் அடைவதாலும் உங்களை நோக்கி வருபவர்களிடம் நிபந்தனையற்ற அன்பை செலுத்துவது உங்களுடைய பிறவி குணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் இந்த உலகம் பிரதிபலன் பாராத அன்பை தழுவிக்கொள்ளும் பக்குவத்தில் இல்லை என்பதை நீங்கள் உணரும்படியான சம்பவங்கள் அதிகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, 5ஆம் வீடான பூர்வ புண்ணியமும் 9ஆம் வீடான பாக்கியமும் பலவீனம் அடையும் பொழுது நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பு மற்றவங்களுக்கு ஒரு சுமையாகவோ அல்லது உங்களை மிக எளிதாக கையாளக்கூடிய ஒரு கருவியாகவோ உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் மாறிக்கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை, என் உயிரையே அவர்களுக்கு கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்று நீங்கள் பல இரவுகள் அழுது புலம்பிக் கொண்டிருந்து தனியாக இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. பாசத்தை கொட்டிய இடத்தில் உங்களுக்கு கிடைத்த அலட்சியமும் துரோகமும் உங்களுடைய நெஞ்சில் ஆழமான ஒரு வடுக்களை ஏற்படுத்தி விட்டது. அதிக அன்பு காட்டியது உங்களுடைய தவறு கிடையாது, ஆனால் அதை தகுதியற்ற மனிதர்களிடம் காட்டியதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு காயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அது உங்களுடைய மனதில் இருக்கும் அளவற்ற அன்பு. நீங்கள் ஒருவரை பிடித்து விட்டால் அவரிடம் பாதி மனதோடு பழக மாட்டீங்க. முழு மனதையும் முழு நம்பிக்கையும் உண்மையான பாசத்தையும் கொடுத்து அவங்களுக்காக நிற்கக்கூடிய குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய அன்பின் மதிப்பை எதிரில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஒரு காயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் ஒருவருக்காக செய்த தியாகங்கள், விட்டு கொடுத்த விஷயங்கள், அவர்களுடைய சந்தோஷத்திற்காக மறைத்த உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கே வழியாகவே மாறிக்கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி ஆழம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே மற்றவர்கள் சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதில் நீண்ட காலம் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை விட்டும் நகர விடாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே இருந்த விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது. ஆனால் அதனை நீங்கள் கொடுத்த நபர்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீணாக மாறிவிட்டார்கள். எனவே நீங்கள் அன்பு கொடுப்பதில் தவறு செய்யவில்லை. அதை யாருக்கு கொடுத்தீர்கள், அந்த ஒரு அன்பினால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைத்தது என்று நினைத்து பார்க்கும் பொழுது மட்டுமே தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ளேயே அது பிரச்சனைகளாகவே மாறிவிட்டது. அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். யாருக்கு எவ்வளவு அன்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவை இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அளவுக்கு அதிகமா நம்ம அன்பு கொடுக்க கொடுக்க அதுவே நம்ம வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இனி வரும் காலங்களில் உங்களின் அன்பை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்காது. ஆனால் அதனை சரியான நபர்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு நன்மைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கை தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அவசரப்பட்ட முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நிதானமாக இருங்கள். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்துங்கள். அது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நன்மைகள் என்பது நடக்க தொடங்கிவிட்டது. மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரசு தொடர்பான செயல்களில் இப்பொழுது ஆதாயங்கள் உங்களுக்கு வேண்டியவாறு நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும். மூன்றாவது நபரினால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட சண்டைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மாறப்போகுது. எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை இப்பொழுதே நீங்க எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் பற்றி எந்த விதமான முடிவுகளை எடுக்க வேண்டுமானாலும் இப்பொழுது நீங்கள் அதனை தொடங்குவது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல மேம்பட தொடங்கும். எது சரி, உங்களிடம் எந்த அளவுக்கு பைசா இருக்கிறதோ அதனை பொறுத்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சக ஊழியர்களால் அனுகூலங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மீனம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் நிறைவு ராசியான உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்களில் இருந்த விரக்திகளும் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற எண்ணங்களும் முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு விடிவெள்ளி காலகட்டம் தற்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துள்ளது. இந்த ஒரு காலத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் சுப பார்வைகளும் கோச்சார கிரகங்களின் சாதகமான அசைவுகளும் இணையும் பொழுது வாழ்வின் ஒரு புதிய நம்பிக்கை பிறப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். இந்த வரவிருக்கும் 10 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதாரணமான ஒரு மாற்றங்கள் என்பது நிகழப்போவது கிடையாது. உங்களின் ஒட்டுமொத்த மனநிலையுமே தலைகீழாக மாற்றி நேர்மறை ஆற்றலை உங்களுக்குள்ள பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிகழப்போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள், உடைந்த நம்பிக்கைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல என்னால் முடியும், என்னுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும் என்ற அசைக்க முடியாத சுய நம்பிக்கை இந்த 10 நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக மீண்டும் மலர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்வில் இழந்த அரியாசனத்தை மீண்டும் பிடிப்பதற்கான ஒரு உன்னதமான ஒரு மனமாற்ற காலமாக இருக்கும் என்று அனைவராலும் பார்க்கப்படும். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலகட்டங்கள் நம்முடைய பொறுமையை சோதிக்கும் வகையில் அமையும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த மாற்றம் வராமல் தாமதமாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இதுவரை இழந்த தன்னம்பிக்கையை மீண்டும் பெறும் சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மனதில் இருந்த பயம், குழப்பம், தயக்கம் ஆகியவை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். மீனம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலம் அவங்களுடைய உள்ளுணர்வும் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் வரக்கூடிய மனசக்தியும் ஆகும். கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம். இனி அந்த அனுபவங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை புதிய பாதையில் கொண்டு செல்லும் வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உருவாக்கலாம். இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக மட்டும் இருக்காது, புதிய தொடக்கத்திற்கான ஒரு கதவு என்பதை உணரக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். இது நடக்கதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.